Children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. Children, today I am going to take second standard EVS. Everyone take a EVS book and get ready. Okay children, now everyone take a EVS book. Now I am going to take second standard EVS and the lesson name is Day and Night. நம்ம என்ன லெசன்மா பார்க்க போகிறோம்? Day and Night. நமக்கு இரவு பகல் நிகழ்துலமா அது எப்படி நிகழ்துன்றதை இந்த லெசன் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, what we learn about in this lesson? The sky during the day and night. Sky வந்து night timeலையோ டே timeலையோ எப்படி இருக்கும்? Then rhythms of the day and night and also directions நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே children, first the sun. டே டைமில் டேயில் ஸ்கை எப்படி இருக்கும்னா டேயில் நமக்கு என்னமா அப்பியர் ஆகும் ஸ்கையில் சன்னு. ஓகே, த சன் கிவ் அஸ் லைட் அண்ட் ஹீட். இட் ஹெல்ப்ஸ் டு பிளான்ட் க்ரோ. The sun is much bigger than the earth where we live. The sun looks small because it's far away from the earth. There will be no life on the earth if there is no sun. Okay, அதாவது சன் எப்படி நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? குட்டியாக தான் உனக்கு தெரியும். ஏன்னா நம்ம எர்த்லேருந்து அது ரொம்ப ஃபாராக இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால தான் நமக்கு அது சும்மா ஸ்மாலாக தெரியுது. ஓகே, சன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுமா எர்த்தில் வந்து உயிர் வாழவே முடியாது. ஓகே சில்ட்ரன், தென் ஷேடோ ஒரு நிழல் தெரியும், பார்த்துருக்கியாம்மா? நம்ம டே டைமில் நடந்து போகிறப்பே ஷேடோஸ் தெரியும். அதுவும் எதனால் நடக்குதுன்னா சன்னால். ஓகே, when an object does not allow light to pass through it, it is a dark area its form. This is called the shadow. ஓகே, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த லைட்டை வந்து பாஸ் பண்ணாமல் அது வந்து நமக்கு ஷேடோவாக வெளிப்படுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஷேடோன்னு சொல்கிறோம். ஓகே, ஷேடோ stand with your back to the sun, look at the ground in front of you. What you see? இப்போ நீங்கள் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. ஓகேம்மா, சன்னு இருக்குது, நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போ பிஃபோராக ஒரு நம்மளோட ஷேடோ தெரியும். ஓகே, நீ அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி மூவ் டு மூன். ஓகே சில்ட்ரன், லுக் திஸ் பிக்சர். இட் இஸ் அ டே ஸ்கை. டே டைமில் ஸ்கையில் என்ன இருக்குது? சன். ஓகே, இட்ஸ் அ நைட் ஸ்கை. நைட் ஸ்கையில் என்னமா இருக்கும்? மூன். ஓகே, த மூன், இட் இஸ் அ மூன் சில்ட்ரன். It is the night sky. Night sky la enna irukum namakku? Moon. Okay, we can see the moon, many stars and clouds too. As you know, the moon does not have light of its own. It gets light from the sun. Okay, moonukku vandu light own-a varadhu. Okay, sun la irundhu dhaan idukku light kedaikudunu solranga. Okay, okay children, look this picture. It is a phases of the moon. Okay, ஒவ்வொரு டேவும் நீங்கள் நைட்டில் நீங்கள் ஸ்கையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷேப்பில் நமக்கு மூன் தெரியும். ஓகே, த மூன் அப்பியர்ஸ் டு சேஞ்ச் ஷேப் எவ்ரி நைட். ஒவ்வொரு நைட்டும் அது என்ன பண்ணும்? அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஆன் த நைட் when we see in it its complete form, it is called the full moon. எந்த ஒரு டேயில் நம்ம ஃபுல் மூன் அப்படியே ரவுண்டாக பார்க்குறோமோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபுல் மூன். அதை நம்ம இன்னொரு நேம் சொல்லுவோம், பௌர்ணமி சொல்லுவாங்க. ஓகே, தென் on the night when we cannot see the moon at all, even when the sky is clear, it is called new moon. ஓகே, அந்த மாதிரி ஒரு டேயில் வந்து ஃபுல்லாக அப்பேரே ஆகாது. ஓகேவாம்மா, மூனே நமக்கு தெரியாது. அந்த டைமில் நம்ம அதை நியூ மூன் சொல்லுவோம். த அதர் நேம் இஸ் அமாவாசை. Many festivals are celebrated based on the phases of the moon. Example, Eid, மகாலயா, அமாவாசை. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் மூணை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we know about stars. அப்புறம் நம்ம ஸ்கையில் என்ன பார்ப்போம்? நைட் டைமில் ஸ்டார்ஸ் ஆல்சோ we can see. There are countless stars in the sky. The sun is the nearest star. The stars shine during the day too, but we cannot see their light because the sun is much brighter than the other stars. We see that group of stars appear to form a pattern in the sky. அதாவது ஸ்டார்ஸ் வந்து டே டைம்லேயும் அது அப்பியர் ஆகும், பட் நமக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம சன் என்ன இருக்குது? எல்லாத்தோட மச் பெட்டர், அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அது எல்லாரை விட. அதனால் வந்து மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் அது அது மறைச்சிட்டு அது மட்டுமே நல்லா நமக்கு கிளியராக தெரியறதுனால நைட்டில் நமக்கு அது கொஞ்சம் நைட்டில் சன் இருக்காததுனால நமக்கு மற்ற ஸ்டார்ஸ்லாம் லைட்னிங் ஆகுது நமக்கு தெரியும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து ரிதம் ஆஃப் டே அண்ட் நைட். ரிதம்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட்னா சம் அனிமல்ஸ் ஆர் ரொம்ப ஆக்டிவாக நைட் டைமில் இருக்கும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டே அண்ட் நைட் ஃபாலோ ஈச் அதர் இன் அ ரிதமிக் வே. மோஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் during the day and sleep at night. Some plants close their leaves by evening, for example rain tree. However, some animals are active at night, that is the bat,
owl, wild big cat, mouse, wolf, cockroach and firefly are examples of animals that are active at night. நிறைய அனிமல்ஸ் வந்து டே டைமில் ஆக்டிவாக இருக்கும், பட் சம் அனிமல்ஸ் நைட் டைமில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அனிமல்ஸ் சொல்கிறாங்கம்மா? பேட்டு, அவுல், வைல்ட் பிக் கேட், இதெல்லாம் எப்படி இருக்குமா? நைட் டைமில் ஆக்டிவாக இருக்குமா? ஒய் இதெல்லாம் எதனாலமா அது வந்து நைட்டில் ஆக்டிவாக இருக்குன்னா, கேட்ச் அதர் அனிமல்ஸ் வேண்டரிங் அட் நைட் ஃபார் தேர் ஃபுட். ஓகே, ஈஸியாக என்ன பண்ணும்? அதர் அனிமல்ஸை அதோட ஃபுட்டுக்காக அது கேட்ச் பண்ணலாம், அது ஒரு ரீசன். தென் அவாய்ட் அனிமல்ஸ் தட் ஈட் தெம் டியூரிங் அ டே. அதே மாதிரி என்ன பண்ணோம்? மார்னிங் டைமில் அதை நம்ம ஈட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு டேயில் அது ஈஸியாக ஹண்ட் பண்ணிவிடும். ஓகே, அவாய்ட் த ஹீட் ஆஃப் த டே. அதே மாதிரி டே டைமில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நைட்டில் கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால அதுக்காகவும் ஒரு மீனிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தே ஹேவ் என்ன இருக்கும்? அதுக்கு ரொம்ப நைட்டில் ஆக்டிவாக இருக்கிறனால அதோட ஐஸ்லாம் ரொம்ப பிக் சைஸில் இருக்கும். தென் ஷார்ப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஓகே, எந்த அனிமல்ஸ் வருது அந்த ஸ்மெல்லை வச்சு அது ஈஸியாக கேப்சர் பண்ணிவிடும். தென் குட் ஹியரிங். அதே மாதிரி அதுக்கு அதோட சவுண்ட்ஸு கேட்குற அந்த நேவிகேஷனும் அதுக்கு ஈஸியாக அது கேப்சர் பண்ணி அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைட்டில் அது நைட் டைமில் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், at the same thing some flowers also active in a night time. Okay, however some flowers, what are the flowers ma? Example, jasmine, water lilies, tuberose, cactus flower, datura flower. Many of them have a lovely fragrance. Many are white color, though some have attractive colors. Okay, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்னம்மா? நைட் டைமில் என்ன பண்ணுமா? ப்ளூம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, look at this picture children. It's a jasmine, water lily, tuberose, cactus flower, datura. இதெல்லாம் என்னம்மா? நைட் டைமில் தான் ப்ளூம் ஆகும்னு சொல்கிறாங்க. சம் எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்கும். ஓகே சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ். ஓகே, there are 4 directions. ஓகேம்மா? ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த். ஓகே சில்ட்ரன், லுக் மீ. நான் இப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன். ஓகேவாம்மா? மிஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்டில், அதாவது சன் ரைஸ் ஆகிற அந்த சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஈஸ்ட். ஓகே, அதே செட்ஸ் ஆகுது எனக்கு பேக் சைடு இருக்க செட்டு, அதாவது மறையுள்ளமா ஈவினிங் டைமில், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வெஸ்ட். ஓகே, மிஸ்ஸோட ரைட் சைடு என்னது? சவுத்து. மிஸ்ஸோட லெஃப்ட் சைடு வந்து நார்த்து. ஓகே சில்ட்ரன். Okay children, next going to see the book exercise. Take page number 98 and the first one is label the pictures. Bracket la answers கொடுத்திருக்காங்கமா. மூன், earth, stars, sun. Okay, கரெக்டான பிக்சர்ஸ்க்கு எது வருமோ எடுத்து எழுத போறோம். Okay, first one is sun. first boxல நீங்க என்ன எழுத போறீங்க? sun, sun, sun. next ரவுண்டா இருக்கு பாத்தியா, ஒயிட்டா, that is moon. and then third one is stars. சின்ன சின்ன ஒயிட்டா இருக்காமா, அது வந்து என்ன சொல்லுவோம்? stars. and then number earth. last one is earth. next write the names of animals that are active at night. இங்கே நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த அனிமல்ஸ்லாம் ஆக்டிவாக நைட்டில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, கவ், wolf, deer, cockroach, monkey, firefly, rabbit, squirrel, rat. இதில் செகண்ட் ஒன் wolf, firefly, cockroach, rat. இந்த 4 அனிமல்ஸ் தான் நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், next write T if true and F if false. okay, ட்ரூக்குனா T போட சொல்கிறாங்க, ஃபால்ஸ்க்கு F போட சொல்கிறாங்க. the sun give us light and heat. sun வந்து நமக்கு லைட்டும் கொடுக்கும், at the same time ஹீட்டும் கொடுக்கும். so the statement is true. put T in the box. next the shape of the moon changes every night. moon வந்து every night என்ன பண்ணும்? ஷேப்பை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். so it is also true. group of stars appear in many patterns. ஓகே, ஒரு ஸ்டார் வந்து நிறைய குரூப்பாக இருக்கும்போது நமக்கு அது பேட்டர்னாக நமக்கு தெரியும். நீயே பார்த்துருப்ப, ஸ்கையில் பார்த்தோன்னா நிறைய உனக்கு அந்த மூணில் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டார்ஸ் வந்து உனக்கு எப்படி தெரியும்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது வந்து ட்ரூ. ஓகே, the jasmine blooms during the day. it's also true. write T in the box. when you stand facing east, to your right is west ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ரைட் என்ன இருக்கும்? சவுத் இருக்கும். so it is a false statement. write F in the box. okay children. okay children, next we are going to see the lesson wonders of nature. அதாவது இயற்கையிலே நமக்கு நிறைய அதிசயமானது இருக்குது, அதாவது பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும். அதுதான் நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, wonders of nature. பிளான்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லில்லி, nuts under the soil, குறிஞ்சி, touch me not plant, calotropis, color and fragrance of flowers. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? wonders of natureல பிளான்ஸில் என்ன ஒரு அதிசயமான பிளான்ஸ்லாம் நமக்கு இயற்கையாகவே கிடச்சிருக்கின்றது லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேச்சர் இஸ் ஃபுல் ஆஃப் வண்டர்ஸ்.
shall we explore some of them. ஓகே, நேச்சர்னாலே நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு கடவுள் காட் கொடுத்த நமக்கு அது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, ஃபுல்லாக அது எல்லாமே நமக்கு வண்டர்ஸ் மாதிரி தான். அதில் ஃபர்ஸ்ட்டில் நம்ம லில்லின்ற ஒரு ஃப்ளாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, the leaf of a lily has a waxy coat on the upper surface. It has a notch too. Water does not stay on the leaf because of the notch and the waxy coating. அதாவது லில்லி அந்த ஃப்ளவரில் இருக்க அது என்ன சொல்கிறாங்க, அந்த லீஃபில் வந்து வாட்டரே என்ன பண்ணாதான் அப்சர்வ் பண்ணாது, அப்படியே ட்ராப்ஸாக நின்று அது என்ன பண்ணுமா அப்படியே சர்ஃபாய் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அதில் வந்து வேக்சின் அப்படின்னா மெழுகு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதை இயற்கையிலேயே அது வந்து இருக்குது நேச்சராகவே. அதனால அந்த இலையில வந்து வாட்டர் வந்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் நாட்சுன்னு சொல்கிறாங்க. அந்த உச்சி அந்த நுனிலேருந்து எப்படியா இருந்தாலும் அந்த வாட்டர் வந்து கீழே வந்து சர்ஃப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் அண்டர் த சாயில். Usually nuts are seen on the stem of the plant. In groundnut plants the nuts are under the soil. Nuts are also called seeds. Okay, அதான் nuts வந்து under the soil. For example groundnut வேர்க்கடலைன்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சி. இந்த ஃப்ளவர் வந்து எப்படின்னா இட்ஸ் ப்ளூம் 12 years ஒன்ஸ், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூ வந்து எப்பவுமே பூக்கும். ஓகே, இந்த குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சி இட்ஸ் அ ஷர்ப், இது ஒரு புதர் செடி. ஓகேவாம்மா, இட்ஸ் அ ஃபவுண்ட் இன் த நீல்கிரி மவுண்டன் இன் த தமிழ்நாடு. த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த நீல குறிஞ்சி ப்ளூம் ஒன்லி ஒன்ஸ் இன் அ 12 years. மிஸ் ஆல்ரெடி சொன்னல 12 yearsக்கு ஒன்ஸ் டைம் தான் இது என்ன பண்ணுமா பூக்கும். அதே மாதிரி இது வந்து ஷர்ப். ஓகே, இட்ஸ் நாட் அ ஹர்ப், இட்ஸ் அ ஷர்ப். இந்த பிளான்ட் வந்து ஷர்ப். இது வந்து 12 yearsக்கு ஒன் டைம் தான் அது நமக்கு வரும். இது எந்தெந்த கலர்ஸில் இருக்குன்னா பர்பிள் ப்ளூவில் இருக்கும். தென் ப்ளூ மவுண்டைன் இட்ஸ் கெட்ஸ் அ நேம் ஃப்ரம் தீஸ் ஃப்ளவர்ஸ். அதாவது நீல்கிரியில் ப்ளூ மவுண்டனில் வந்ததால் தான் இதை நீல்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க, நீலக்குறிஞ்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து டச் மீ நாட் பிளான்ட், அதாவது தொட்டாச்சிவிங்கின்னு சொல்லுவாங்களாமா, அதை தான் டச் மீ நாட் சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஸ்மால் ஹர்ப், இட்ஸ் அ ஒரு ஹர்ப். ஓகே, இட்ஸ் நாட் அ ஷர்ப். when you touch the leaves it's a plant, they close, so it is called the touch me not plant. The leaves open a few minutes later. அதாவது நம்ம இந்த பிளான்ட்டோட லீவ்ஸை போய் தொட்டோம்னா அது என்ன பண்ணுமா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம விட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். ஓகே, இட்ஸ் ஆல்சோ த வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் ஒன் ஆஃப் த. அது எவ்வளோ அதிசயமாக நமக்கு நம்மளாம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தொட்டால் நமக்கு தெரியும். ஓகேவா, அந்த ஃப்ளவர் ஆல்சோ என்ன பண்ணு அந்த பிளான்ஸ் ஆல்சோ அவங்க சென்ஸ் பற்றியா அது டச் பண்ணணும் என்ன பண்ணுமா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் அது ஓப்பன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேலோட்ரோபிக்ஸ், அதாவது எருக்கு செடின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், கேலோட்ரோபிக்ஸ். கேலோட்ரோபிக் இஸ் a shrub. It is a group of waxy flowers. Its flowers are either white or lavender in color. It is also known as the crown flower since it looks like a crown. இது எப்படி பார்த்தா ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குமா, அதனால இதை க்ரௌன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்னென்ன கலர்ஸில் இருக்கும்னா லாவெண்டர் கலரில் இருக்கோன்ற இதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த லில்லியோட லீவ்ஸை சொன்ன மாதிரி இதுலேயும் நம்ம வேக்சின்னு சொல்லுவாங்க, வேக்சி ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகே, எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃப்ராக்ரன்ஸாக இருக்க ஃப்ளவர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ளவர்ஸ் ஹாவ் பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் மெனி ஹாவ் ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ்னால் என்னமா ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். இன்செக்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது இன்செக்ட்ஸ் தான் ஃப்ளவர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்னு யாருன்னு பார்த்தா இன்செக்ட்ஸ். ஏன்னா இன்செக்ட்ஸ் போய் அதில் என்ன பண்ணும், கலெக்ட் நெக்டார், அதுலேருந்து என்ன பண்ணும், ஹனியை நமக்கு கலெக்ட் பண்ணும். ஓகே, தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஹாவ் நெக்டார். இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கம் டு சக் த நெக்டார் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ். அதான் மிஸ் சொன்ன மாதிரி என்ன பண்ணும், அது எதனால் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது வந்து என்ன பண்ணும், நெக்டாரை வந்து கலெக்ட் பண்ணி அந்த நெக்டாரில் இருக்க ஹனியை கலெக்ட் பண்ணி போவோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ சம் என்னென்ன ஃப்ளவர்ஸ்ன்றதை மிஸ் இப்போ உனக்கு காட்ட போகிறோம். ஓகே சில்ட்ரன், many of the flowers that bloom at night and white in color and they have a wonderful fragrance. அது என்னென்னு பார்க்கலாமாம்மா, நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின், அதாவது பவள மல்லின்னு தமிழில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பானிஷ் செர்ரி, இட்ஸ் அ மகிழம்பூ, தமிழில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மகிழம்பூ. நெக்ஸ்ட்டு ஜாஸ்மின் மல்லிகை, யூ ஆர் ஆல் நோ தட் ஜாஸ்மின், எல்லாருக்கும் மல்லிகைப்பூ தெரியும் இல்லைம்மா. Okay, next, many of the flowers that bloom during the day have attractive colors and are less fragrant. இதெல்லாம் பார்க்க நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்கும், பட் அது மாதிரி ஸ்மெல்லாக இருக்காது. ஓகே, பட்டர்ஃப்ளை பீ, அதாவது சங்கு பூ. நெக்ஸ்ட் வந்து ஜங்கிள் ஃப்ளேம், வெச்சி பூ, பெரிவிங்கிள், நித்திய கல்யாணி.
Okay children, next we have to going to see wonders of nature in animals. Okay, animals la பார்க்க இவ்வளவு நேரம் நம்ம பிளான்ட்ஸ்ல நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோமா, அனிமல்ஸ்ல கெமிலியான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், கெமிலியானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், இட் இஸ் கால்ட் அ கெமிலியான். இட் இஸ் அ டைப் ஆஃப் லிசார்ட். இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்கின் கலர் to merge with its surroundings. This helps us to escape from the enemies. அதாவது கெமிலியான் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா, இது ஏதாவது எனிமிஸ் வந்து அதை கேட்ச் பண்ண வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணும், எந்த ஒரு இதில் போய் உட்காருதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிறத்தை என்ன பண்ணிக்குமா, இது சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, அதான் கெமிலியான். நெக்ஸ்ட் வந்து லிசார்டு. ஓகே, லிசார்டு எப்படின்னா have a toe pads that help to stick on the wall. If the tail of the lizard is cut, it grows back 1 or 2 months. ஓகே, லிசார்ட்னா தெரியும், நீ பார்த்துருப்பேன் உன்னோட ஹோம்லேயே இருக்கும். ஓகே, பல்லி சொல்லுவோம்லம்மா, அதை என்ன பண்ணுமா, ஈஸியாக அதுக்கு அதோட நீங்கள் லெக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா 2 பேட்ஸ் ஆஃப்தன் இருக்கும். அந்த பேட்ஸ் அழகாக என்ன பண்ணும், அப்படியே கம்மு மாதிரி என்ன பண்ணுமா, அது செவத்தில் ஏறும் போது அது க்ரிப்பாக அது அப்படியே போயிடும். ஓகே சில்ட்ரன், அது வந்து அதே மாதிரி ஒன்ஸ் அதை டெய்லை நீங்கள் கட் பண்ணால் கூட ஒரு 2 monthsலேயே அது என்ன பண்ணுமா, ஆஃப்டர் அது க்ரோத் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர். உனக்கு தெரியலம்மா, சில்லந்தி சொல்லுவோம்ல. எஸ், ஸ்பைடர் ஆர் நாட் இன்செக்ட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் 8 legs. Spiders make threads called as spider silk, with which they are create spider webs. The thread in the web are very strong and sticky. The web helps us to spider catch insects like flies or for its food. ஓகேவா, அதாவது ஸ்பைடர் என்ன பண்ணுமா, ஒரு வெப்பு, அதாவது த்ரெட்டு மாதிரி ஒரு வெப்பை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஈஸியாக சின்ன சின்ன ஸ்மால் இன்செக்ட்ஸ்லாம் வந்த பிறகு அதை ஃபுட்டாக அதை என்ன பண்ணுமா, யூஸ் பண்ணிக்கும். அதனால தான் அதோட வெப்பை அது என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஹாவ் 8 legs. நெக்ஸ்ட் டாக். யூ ஆல் நோ த டாக். டாக்னா உனக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே சில்ட்ரன், தே கேன் ஈவன் ஹியர் அ வெரி சாஃப்ட் சவுண்ட் அண்ட் சவுண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார் அவே. டாக் என்ன பண்ணும், டாக்ஸ் கேன் ஸ்மெல் மச் பெட்டர் தென் அஸ். They are trained and used by the police to identify thieves. These dogs are called sniffer dogs. They are also used to search for people during natural disasters like earthquakes. அதான் என்ன சொல்லுவாங்க, டாக்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது. ஓகே, ஈஸியாக அதான் மோப்ப சக்தி சொல்லுவாங்களாமா, அது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ஸ்னிஃபர் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் த சேம் டைம் இதை என்ன பண்ணுமா, ட்ரைன் பண்ணால் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் கொடுக்குறோமோ அதையும் இது செய்யும். தென் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து ஏதாவது விக்டிம்ஸ் ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுது, இந்த டாக்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேட்டு. ரேட்டும் யார் நோ தட். ரேட்னா உனக்கு தெரியும், இட்ஸ் அ ஸ்மால் அனிமல் தட் லிவ்ஸ் இன் ஹவுசஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ரேட் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர் ஃபார் ஈவன் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் தென் camels. They can bite hard wood with their teeth. Some of the teeth keep growing. Rats grind their teeth to prevent them from becoming too big. அது என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய கட்டை அந்த மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணும், அதோட ஷார்ப் டீத்தை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடும், பிரேக் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்மால் அனிமல் தான், ரொம்ப பிக் அனிமல் கிடையாது. ஓகே சில்ட்ரன், இது வந்து ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணுது, வாட்டர் இல்லாமல் இதால் என்ன பண்ண முடியாது, லைஃப் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்னெயில். ஸ்னெயிலில் நம்ம நத்தைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்படி ரவுண்டாக ஓடு மாதிரி சுருட்டிகிட்டு இருக்கும். அந்த ஸ்னெயில் ஹேஸ் 2 pairs of feelers on its head and 1 pair of long and other is short. The eyes are on longer pair. If we touch the snail, it pulls its body back into the its cell like a tortoise. என்ன பண்ணுமா, அதே மாதிரி தான் இந்த ஸ்னெயிலை போய் நம்ம என்ன பண்ணணும்னா டச் பண்ணணும்னா அது என்ன பண்ணும், அதோட பாடியை ஃபுல்லாக அது உள்ளே இழுத்துக்கிட்டு லைக் அ டாட்டாய்ஸ் மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்னது 2 pairs of feelers இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மூலியமாக தான் அது சென்ஸை வந்து தெரிஞ்சுக்கும் அது. ஓகே, அது 1 pair வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஒரு பேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நம்ம வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்ஸில் அனிமல்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம், கெமிலியான், லிசார்ட், ஸ்பைடர், டாக், rat and snail. Okay children, next going to see the book exercise page number 107. Fill in the blanks with suitable words. In groundnut plants, the nuts are seen dash the soil. Groundnut plantல nuts வந்து எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேம்மா, above or under? Answer is under. Correct answer is underல இருக்கும். ஓகே, இந்த எருக்கு plant, the flowers are dash shaped. எருக்கு plantல வந்து flowers எந்த ஷேப்பில் இருக்குமா, crown or spherical? The correct answer is crown. Crown ஷேப்பில் இருக்கும். Insects suck the dash from the flower. ஃப்ளவர்லேருந்து என்ன சக் பண்ணுமா, milk or nectar? The answer is nectar. The dash is not an insect. இதில் வந்து எது இன்செக்ட்ஸ் கிடையாதுன்னு கேட்குறாங்க. B spider. Spider is the correct answer. In a dash the tail grows again when cut.
ஓகே, எதோட டெய்ல் வந்து கட் பண்ணாலும் அகைன் வளரும். டாக் ஆர் லிசார்ட், the answer is lizard. Okay children, I hope you are all understood the both lessons. We will meet in the next class. Thank you.